வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். நான் சாஃப்ட் மைசூர் பாக் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி சாஃப்ட் மைசூர் பாக் போட்டிருக்கேன். இப்போ தீபாவளின்றதுனால நான் உங்களுக்கு சின்ன சின்ன அந்த டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சர்க்கரை அளந்து எடுத்திருக்கேன். 1 கப்பு ப்ளஸ் ½ கப், 1½ கப்பு சர்க்கரை. நான் உங்கள் கண் முன்னாடி தான் நான் அளந்து காட்டுறேன். சின்ன சின்ன செய்கிறோம் இல்லையா, நம்ம சின்ன சின்ன தப்புகள் தான் அந்த ஸ்வீட்டோட பதங்கள்லாம் மாறிடுது. அது இல்லாத மாதிரி அந்த தவறுகள்லாம் ஏற்படாத மாதிரி நான் சில டிப்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் இந்த வீடியோவில். நீங்கள் பாருங்க, நம்ம 1½ கப்பு சர்க்கரை அளந்தோம் இல்லையா, இப்போ 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். சில பேர் 1 கப்புக்கு 2 கப்பு சர்க்கரை எல்லாம் போடுவாங்க. நான் 1½ கப் தான் எடுத்திருக்கேன். தேவைப்பட்டா நீங்க 2 கப் கூட எடுத்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் 1 கப்பு, நெய் 1/2 கப், அதாவது 1½ கப் எடுத்திருக்கேன். அதுல 3/4 அளவு எண்ணெய அந்த கடலை மாவுல விட்டு நான் நல்லா கரைச்சிக்கிறேன். கட்டிகள் இல்லாம நல்லா கரைச்சிக்கணும். ஃபர்ஸ்ட் என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்பதான் நான் போற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். பாருங்க, கட்டிகள் இல்லாம நல்லா கரைச்சிட்டேன். இப்போ நம்ம எந்த தட்டில் நம்ம மைசூர் பாக்கு விட போகிறோமோ அந்த தட்டில் நெய் இல்லைன்னா எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸ் ஃபுல்லாக நான் தடவிட்டேன். இப்போ அந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி விட்டுக்கிறேன். அடுப்பு ஆன்ல தான் இருக்கு. இன்னொன்று நம்ம எந்த ஹீட்டில் நம்ம அந்த மீடியம் ஹீட்டில் தான் நான் பண்ணிட்டு வரேன். அது கடைசி வரையும் அந்த ஹீட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. சர்க்கரை கரைஞ்சிட்டு இதுல கம்பி பதம் வரணும் அப்படிலாம் தேவையே கிடையாது. சர்க்கரை கரைஞ்சி அந்த நுரைச்சி வந்தாலுமே போதும். இப்போ இதுல நான் அந்த கரைசலை, கடலை மாவு கரைசலை நான் சேர்த்துடுறேன். இதை நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது நல்லா ஒன்று சேர வரட்டும். இது நல்லா அப்படியே வாயில வச்சு அப்படியே கரையும். அந்த அளவுக்கு இருக்கும் இந்த மைசூர் பாக். பிகினர்ஸ் கூட கஷ்டம் இல்லாம நீங்க இதை செய்யலாம். நான் அளவுகள்லாம் கரெக்டா நான் அந்த வீடியோல நான் உங்க கண் முன்னாடி தான் நான் அளந்து நான் கொண்டு வந்திருக்கேன். பாருங்க, இப்ப அப்படியே நுரைச்சி வருது. அந்த பதம் லைட்டா அப்படியே மாறுது. அந்த கடலை மாவு அந்த ஸ்மெல்லாம் போகணும், அந்த பச்சை வாடெல்லாம் போகணும். அது வரையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்ப பாருங்க, இப்ப நான் என்ன பண்ண போறேன், அந்த 1 கரண்டி நெய்யை நான் விடுறேன். அந்த நெய்யும் எண்ணெயும் நான் ஒன்றா சேர்த்துட்டேன். இந்த 1/4 கப்பு எண்ணெய் இருந்தது இல்லையா, அதுல அந்த நெய்யை நான் இதுல சேர்த்துட்டேன். நீங்க நல்லா பசு நெய் எடுத்து நீங்க செய்யுங்களேன், இன்னும் அவ்வளோ வாசனையா இருக்கும். இந்த நெய் பசு நெய் தான் நான் எடுத்திருக்கேன். வீட்லயே பண்ண நெய் தான். இந்த நெய் விட விட அப்படியே இந்த ஸ்மெல் அப்படி இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து வரட்டும். நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படியே விட்டுறக்கூடாது. விட்டுட்டீங்கன்னா அது நல்லா இருக்காது, அடி பிடிச்சி ஒரு மாதிரி ஆயிடும். பாருங்க, இப்ப பதம் அப்படியே வந்துடுது பாருங்க. இப்ப இதுல இன்னும் 1 கரண்டி நெய் விடணும். இருக்கிறது எல்லாமே இதுலதான் கொஞ்சம் கொஞ்சமா விடணும். நம்ம ஏற்கனவே விட்டோம், அதெல்லாம் உறிஞ்சிடுது. இப்போ மறுபடியும் நான் 1 கரண்டி நெய் விடுறேன். நெய் விட்டு கலந்து விட போறேன். அந்த மைசூர் பாக்கு வாசனை வரணும், கம கமன்னு. நல்லா நுரைச்சிட்டு வருது பாருங்க. அந்த ஓரங்கள்லாம் அந்த கடாயில ஒட்டாத வருது பாருங்க. நல்லா நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ எல்லா நெய்யும் நான் கம்ப்ளீட்டா எல்லாத்துலயும் சேர்த்து விடுறேன். இதை சேர்த்துட்டு எல்லாம் ஒன்று சேர கலந்து விட்டுடுறேன். பாருங்க, அவ்வளவுதான், மைசூர் பாக் ரெடி ஆயிடுது. இப்போ நான் ஆல்ரெடி நெய்லாம் தடவி வச்சிருக்கேன். அந்த ட்ரேல நான் இதை சேர்த்துடுறேன். நான் பட்டர் ஷீட் கூட வச்சிருக்கேன். விருப்பப்படவங்க நீங்க நெய் தடவி வச்சாலுமே போதும்னா, சீக்கிரமா அந்த இது விடுபடுறதுக்காக பட்டர் ஷீட் வச்சிருக்கேன். அதுல நான் நெய் தடவி தான் வச்சிருக்கேன். எப்படி ஃப்ளோ ஆகுது பாருங்க. இந்த அளவுக்கு வரணும். இப்போ ஒரு 2 ஹவர் இதை டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே வச்சுடுங்களேன்.
2 ஹவர் கழிச்சு பார்க்கலாம். இப்போ 2 ஹவர் ஆயிடுது. இப்போ ஒரு தட்டில் நான் இதை கவிழ்த்து வச்சிடுறேன். கவிழ்த்துட்டு சும்மா லேசாக அந்த டேப் பண்ணாலுமே அது வந்துடும். நான் ஆல்ரெடி பட்டர் ஷீட்லாம் போட்டு வச்சதுனால ஈஸியாக எனக்கு வந்துடுது. இந்த பட்டர் ஷீட்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நீங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு இதை செஞ்சு பாருங்களேன். உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா பாராட்டுவாங்க எல்லாரும். அவ்வளோ நல்லா இருக்கும். அப்படி வாயில வச்சவொன்னே அப்படியே வெண்ணெய் மாதிரி அப்படியே வழுக்கிட்டே போகும். இப்போ கட் பண்ணுறேன். இப்போ எனக்கு இப்போ கட் பண்ண வசதி வரல. அதை கட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் ஒழுங்கா கட் பண்ணிட்டேன். சூப்பரா வந்துருக்கு பாருங்க. செமையா செமையா வந்திருக்கு. இத பிகினர்ஸ் கூட செய்யலாம். ஏன்னா பாகுபதம் எதுவுமே கிடையாது. பாருங்க, இதை நான் உடைச்சு காட்டுறேன். எப்படி இருக்கு பாருங்க. இதை நீங்க உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.